வணக்கம். இந்த வீடியோவில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி மேக் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேபினெட் மிஷன் அப்படிங்கிறது பாஸ் பண்ணாங்க. எப்போனா 1946. ஸோ இந்த டைம் இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வைஸ்ராயாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வேவல்ஸ் அப்படிங்கிறவர் தான் இருந்தார். இதில் மெம்பராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் கிரிப்ஸ், பேட்ரிக் லாரன்ஸ், அப்புறம் ஏவி அலெக்சாண்டர். ஸோ அதனால் எஸ்பிஏ அப்படி மூலிமா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த கேபினெட் மிஷன் மூலியமாக தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. எப்போனா 1946. ஸோ இந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா டு ஃப்ரேம் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஃப்ரேம் பண்ணுறது தான் மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9th December 1946 நடந்துச்சு. அதுக்கு யார் ஹெட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சினாந்தா சின்ஹா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீமாக தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடக்குதுன்னா 11th December 1946 நடக்குது. 2 நாள் கழிச்சே வந்து இதில் நடக்குது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. யார் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா HC முகர்ஜி அப்படிங்கிற அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. இதில் கான்ஸ்டியூஷனல் அட்வைசராக பார்த்தீங்கன்னா சார் BN ராவ் அப்படிங்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா டு ஃப்ரேம் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதுக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரீம் பிரசிடெண்ட்டாக யார் இருந்தாங்கன்னா சச்சினாந்தா சின்ஹா. ஆனால் பர்மனெண்ட்டாக ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், வைஸ் பிரசிடென்ட் HC முகர்ஜி, கான்ஸ்டியூஷன் அட்வைசர் பார்த்தீங்கன்னா MN ராவ். பட் ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் ஐடியா வந்தது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா MN ராய் 1934. அந்த டைமில் 1934 தான் இவர் வந்து இந்த மாதிரி நமக்கு கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணிக்கணும் நமக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி சொல்லியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் வேணும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் த ஐடியா டு ஹேவ் த கான்ஸ்டியூஷன், நமக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா MN ராய். இது வந்து அப்ஜெக்டிவில் கேட்கலாம். ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் சீட்ஸ் அலோகேஷன் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 389 வந்து அலாட் பண்ணாங்க. அதில் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 296, 93. இந்த 296 யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு. இந்த 93ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. இது ஏன் இந்த ரெட்டில் போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகவே இல்லை, ரிமைண்ட் அன்ஃபில்டாக இருந்தாங்க. ஓகேங்களா? இந்த 296ல் 292 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ப்ரொவின்சஸ்க்கு இருந்துச்சு. 4 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்க்கு இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த சீஃப் 4 சீட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி, அஜ்மர், மெராவரா, அப்புறம் கூர்க், பிரிட்டிஷ் பலுச்சிஸ்தான். இந்த இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் அலோகேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 1946 ஃப்ரேம் பண்ணுறாங்க, மீன்ஸ் அப்போ கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதில் 389 சீட்ஸ் இருக்குது. அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க. 296 இருக்குது பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு, 93 வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்னா யாரெல்லாம் பிரிட்டிஷ் டைரக்ட் கண்ட்ரோல் இல்லாமல் மேபி அங்கே இருந்தாங்களோ, இந்தியா சைடில் இருந்தாங்களோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஸோ அதில் 292 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ப்ரொவின்ஸுக்கு, 4 வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்க்கு இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் அலோகேஷன் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 to million அப்படிங்கிறது இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் ரிலிஜன் பேஸில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ், சீக்ஸ், அப்புறம் ஜென்ரல், அதை பேஸ் பண்ணி தான் பிரிச்சிருக்காங்க. இதில் ஓட்டிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். ஸோ இந்த மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுறோம் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷனில் இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 years 11 months 18 days ஆச்சு. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஃபார்ம் பண்ணதுக்கு முக்கியமானதே பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதில் மூலிமா கிட்டத்தட்ட 3 years வந்து ஆயிருக்கு. இதில் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் எப்போ பாஸ் பண்ணாங்கன்னா 13th December 1946. 9th December ஃபஸ்ட் மீட்டிங் நடக்குது. 11th December வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மீட்டிங் நடக்குது. அதில் தான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அடுத்த 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 13th December வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறாங்க. இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். மொத்தம் 3 சோர்ஸ் இருக்குது. 1935 ஆக்ட், அப்புறம் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த சோர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். இது யார் பாஸ் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 22nd July 1947 நேஷனல் ஃப்ளாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நேஷனல் ஃப்ளாக் வந்து ஒன்று இந்தியன் நேஷனல் ஃப்ளாக்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எப்போ ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா 22nd July 1947. இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட்னு ஒன்று பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது எப்போனா 18th July தான் பாஸ் பண்ணாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 15th August 1947 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொன்னதே அந்த ஆக்டில் தான். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் 22nd July நம்ம நேஷனல் ஃப்ளாக் நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நேஷ்னல் ஆந்தம் அப்புறமா நேஷ்னல் சாங் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 24th January 1950 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா 26th November 1949 கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணிட்டோம்,
இதை நம்மளே அடாப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் ஃபுல் கான்ஸ்டியூஷன் எப்போ ஃபோர்ஸுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950 தான் வந்துச்சு. ஸோ த லாஸ்ட் செஷன் ஆஃப் த அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு லாஸ்ட் டே எதுன்னு பார்த்தீங்கன்னா 24th Jan 1950. இதுதான் லாஸ்ட் டே. அந்த டேயில் தான் நேஷனல் anthem அண்ட் நேஷனல் சாங் வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ செலவு ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 64 lakhs கிட்ட செலவாயிருக்கு. அந்த டைமில் 64 lakhsங்கிறது பெரிய அமௌண்ட் ஆக்சுவலாக. ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும்னா 63,96,729 வந்து எக்ஸ்பெண்டிச்சராக செலவாயிருக்கு. இப்படி இவ்வளோ டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் ஒரு ஃபேக்ட்னால இதில் சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 26 ஜனவரி 1950 இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஃபோர்ஸுக்கு வந்துருச்சு. ஏன் நம்ம 26 ஜனவரி 1950 ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 பூர்ண ஸ்வராஜ் அப்படிங்கிற ஐடியா வந்து பார்த்தீங்கன்னா லாகூர் செஷனில் பாஸ் பண்ணாங்க. ஸோ இந்த டேட்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் 26 ஜனவரி 1950 ஃபுல் கான்ஸ்டியூஷன் ஃபோர்ஸுக்கு வந்துச்சு. ஈவன் தோ நம்ம வந்து 26 நவம்பர் 1949 கான்ஸ்டியூஷனை வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாலுமே இந்த டேட்டில் பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன் அதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர்ண ஸ்வராஜ் வந்து லாகூர் செஷனில் அது சொல்லியிருந்தாங்க. அந்த ரீசன்னால தான். ஸோ அப்போ 26 நவம்பர் 1949 நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம்னா கான்ஸ்டியூஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். 26 நவம்பரை கான்ஸ்டியூஷன் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த 26 ஜனவரி என்னங்க தெரியும், ரிப்பப்ளிக் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டுருக்கோம். இந்த பர்டிகுலர் கான்ஸ்டியூஷன் வந்து 1950 வரும்போது பார்த்தீங்கன்னா 22 பார்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது 25 பார்ட்ஸ் இருக்குது. ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு, இப்போது 448 ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா 8 ஷெட்யூல்ஸ் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போது 12 ஷெட்யூல்ஸ் இருக்குது. இது எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த பார்லிமெண்ட்டோட கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பவர் மூலிமா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ லா வந்து எப்பவுமே ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடாது. ஸோ பேஸ்ட் ஆன் த நீட் ஆஃப் த பீப்புள், சொசைட்டி எவால்வ் ஆகும்போது அதுக்கு தகுந்தப்பில் லாவும் அதுக்கு தகுந்தப்பில் எவால்வ் ஆகணும். அதில் அமெண்ட்மெண்ட் பண்ணது மூலிமா இவ்வளோ விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஆர்டிகல்ஸ் இன்க்ரீஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆக்சுவல். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன். அதாவது எதுனா கான்ஸ்டியூஷன் எப்படி மேக் பண்ணாங்க, அதுக்கு என்ன ஆக்ட் பாஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறமா என்ன கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மூலிமா எத்தனை நாள் எடுத்துக்கிட்டாங்க, யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க, என்னென்ன விஷயம் பண்ணியிருக்காங்கன்னு இது ஒரு இன்ட்ரோடக்டரி பார்ட் தான். ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கல, பட் ஸ்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது இம்பார்ட்டன்ட் இருக்கோ அது மட்டும் செக் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ.